கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்ட நிலையில் கணக்கில் வராத 2.64 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாசம், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? வணக்கம் வினிதா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நாள்தோறும் பத்திரப்பதிவு செய்வதற்கு அதிகாரிகள் அதிக அளவு லஞ்சம் பெற்று, அதாவது புரோக்கர்கள் வைத்து, ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் வைத்து, மேலும் பத்திரப்பதிவு எழுதக்கூடிய நபர்கள் மூலமாகவும் அங்கேயும் புரோக்கர்கள் வைத்து லட்சக்கணக்கில் லஞ்சம் பெற்று பத்திரப்பதிவு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சத்யராஜ் தலைமையிலான போலீசார் இன்று மதியம் அந்த சார் பதிவாளர் அலுவலகத்திற்குள் 2 சக்கர வாகனத்தில் அடையாளம் தெரியாத அளவிற்கு நுழைந்தார்கள். அவர்கள் தொடர்ந்து ஒரு 6 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு தீவிரமான விசாரணை மேற்கொண்டதில் அங்கு கணக்கில் காட்டப்படாத 2,64,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த பணம் எப்படி வந்துள்ளது? பத்திரப்பதிவு ஒரு அலுவலகத்தில் செய்ய வேண்டும் என்றால் அனைத்துமே ஆன்லைன் மூலமாகவோ அல்லது ஏடிஎம் கார்டு மூலமாகவோ தான் பத்திரப்பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்படி உங்கள் அலுவலகத்தில் எப்படி இவ்வளவு பணம் உள்ளது என்ற கோணத்தில் அந்த திருக்கோவிலூர் சார் பதிவாளர் வேல்முருகன் மற்றும் அலுவலக ஊழியர்களை பிடித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது இந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளர்கள் நேரடியாக பணம் பெறாமல் அங்கு இருக்கக்கூடிய புரோக்கர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய எழுத்தர்கள் மூலமாக பணம் பெற்று நேரடியாக அவர்கள் லஞ்சம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு நிலவி வருகிறது. அதன் காரணமாக அங்கு அந்த 2,64,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.